ஒவ்வொரு சிற்பியும் வடிவமற்ற கல்லை சிற்பமாக செதுக்கும் போது எடுத்துக்கொள்ளும் நேரம், கவனம் மற்றும் பொறுமையை விட இறைவனின் திருமேனியை செதுக்கும் போது கூடுதல் நேரமும் கூடுதல் கவனமும் ஆழ்ந்த பொறுமையும், இவற்றிற்கும் மேலாக உடல் மற்றும் உள்ள தூய்மையுடனும் பக்தியோடும் செயல்படுவார்கள். அதுபோல உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டுமானால் இறைவனின் திருமேனியை செதுக்கும் சிற்பிகளைப் போல கவனமாகவும் பொறுமையாகவும் இலக்கு ஒன்றையே மனதில் நிறுத்தி அதை நாம் நினைத்தபடி அழகாக செதுக்கிக் கொள்ள வேண்டும். கடின உழைப்பு ஒருபோதும் தோற்பதில்லை. ஒருவருக்கு இயல்பாகவே திறமை இருக்கலாம். ஆனால் கடின உழைப்பு இல்லாத பட்சத்தில் திறமை குறைந்தவர்கள் கூட விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால் மற்றவர்களை வென்றுவிட முடியும். திறமையும் கடின உழைப்பும் இணையும் போதுதான் பெரும் சாதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன. வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கு வழிவகுக்காது, ஆனால் மகிழ்ச்சிதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். நாம் செய்யும் காரியங்களில் உண்மையான மகிழ்ச்சியை கண்டால் அதை பற்றி நாம் ஆர்வமாக இருப்போம். இந்த ஆர்வம் கூடுதல் உழைப்பிற்கும் இறுதியில் வெற்றிக்கும் வழிவகுக்கும். மகிழ்ச்சியான மனநிலை நம்முடைய திறனையும் வேகத்தையும் இன்னும் அதிகரிக்கும். நாம் எதை உணர்கிறோம் என்பதல்ல, அதில் எதை ஜீரணிக்கிறோம் என்பதே நமக்கு வலிமையை சேர்க்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்பதல்ல, அதில் நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம் என்பதே நம்மை ஒரு வெற்றியாளனாகவும் சாதனையாளனாகவும் மாற்றுகிறது. சரியான திசையில் செல்லும் ஒரு சிறிய அடி ஒரு தவறான திசையில் செல்லும் 1000 அடிகளை விட சிறந்தது. நீங்கள் வேகமாக செல்வது முக்கியமல்ல, சரியான திசையில்தான் செல்கிறீர்களா என்பதே முக்கியம். சிறு சிறு முன்னேற்றங்கள் கூட சரியான பாதையில் இருந்தால் ஒரு நாள் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வெற்றி பெற்றவர்கள் செய்வதெல்லாம் தோல்வியுற்றவர்கள் செய்ய தயங்குபவைதான். வெற்றி பெற்றவர்கள் சவால்களை எதிர்கொள்ள தயங்குவதில்லை. கடின உழைப்பை தருவதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. தோல்விகளுக்கு அவர்கள் அஞ்சுவதும் இல்லை. தோல்வியுற்றவர்கள் இந்த விஷயங்களை தவிர்க்கிறார்கள் அல்லது அஞ்சுகிறார்கள். துணிச்சலும் விடாமுயற்சியும் தான் வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் உள்ள மிக பெரிய வேறுபாடு. தனிப்பட்ட வளர்ச்சிதான் மிகப்பெரிய முதலீடு. பணம், சொத்துக்களை விட உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்வதுதான் சிறந்த முதலீடு. புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, அறிவை வளர்த்துக் கொள்வது, உங்கள் பலவீனங்களை மேம்படுத்துவது ஆகியவை உங்கள் வாழ்நாள் முழுவதும் பயன் தரும். நேர்மறை மனப்பான்மைதான் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் கடக்கும் ஒரே வழி. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நேர்மறையான மனப்பான்மையுடன் அதை அணுகும் போது அதற்கான தீர்வை எளிதாக கண்டறிய முடியும். நேர்மறை மனப்பான்மைதான் உங்களுக்கு தைரியத்தையும் விடாமுயற்சியையும் தரும். உங்கள் நேரத்தை அறிவை பெருக்குவதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்